நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்ண்ணா. என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமையே இருக்க முடியல. சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றவா நீங்க, ஆனா இன்னைக்கு உங்க மேலே ஒரு பஞ்சாயத்து. என் மேல பஞ்சாயத்து? அம்மா, உங்க பொண்ணுதான் புகார் கொடுத்தது. நான் பஞ்சாயத்து பண்றச்ச மத்தவா எனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டாலோ அப்படியே நானும் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் முறை. என் பேர்ல வந்த புகார் என்னன்னு சொல்லுங்க, நான் என் சமாதானத்தை சொல்றேன். சமாதானம் சொல்ற அளவுக்கு மேட்டர் ஒண்ணு பெருசு இல்ல. வானுகையில் ஒரு பத்திரம் இருக்கே, அதுல தோப்பனாருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு சின்ன கையெழுத்து கேட்கிறேன். நான் இவளை 10 பண்ணினதை ஊரே பார்த்தது, அப்புறம் என்ன பத்திரம் புண்ணாக்குன்னுட்டு? இதோ பாருங்க, வானு ஒண்ணு உங்க சொத்துல பங்கு வேணும்னு கையெழுத்து கேட்டு வரல. அவ சொந்த பிரச்சனையில இனிமே நீங்க தலையிடக்கூடாது, அதுக்காகத்தான் ஒரு கையெழுத்து கேட்டு வந்திருக்கான். 10 பண்ணது நிஜம்னா பத்திரத்துல கையெழுத்து போடுறதுதான் பெரிய மனுஷத்தனம். சரி, பத்திரத்துல என்ன வாசகம் இருக்குன்னு முதல்ல அவளை படிக்க சொல்லுங்க. திரு சீனிவாச சாஸ்திரி அவர்களின் ஒரே மகளான பானுமதி என்கிற நான் எனது உடல்நிலை காரணமாக கணவர் கோபாலனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன். குடும்ப வம்ச வழிக்காக நான் சுய நினைவுடனும் முழு மனதுடனும் தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இதற்கு என் தகப்பனாரான சீனிவாச சாஸ்திரி அவர்களும் முழு சம்மதத்தை தருகிறார். இப்படிக்கு அனுமதி. மொத்தத்தில் இந்த பத்திரத்தினால உங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம். போடுங்க. மாட்டேன், நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன், அவ்வளவுதான். பதவிப்படுறதுனால பிரயோஜனம் இல்ல. என்ன காரணம் சொல்லுங்க. இதோட உங்க பொண்ணு வாழ்க்கை பாழ போறதே நினைச்சு மாட்டேங்கிறீங்களா? இல்ல என் புருஷனுக்கு வம்சா வழி இருக்க கூடாதுன்னு நினைச்சு மாட்டேங்கிறீங்களா? என்ன காரணம் சொல்லுங்கப்பா. என் தோப்பனார் தான் மௌனமா இருக்கார். பஞ்சாயத்துக்கு வந்த பெரியவா நீங்களும் மௌனமா இருந்தா எப்படி? கேளுங்க. என் மேல இருக்கிற பாசத்தினால தயங்குறாரா, இல்ல என் புருஷன் பழி வாங்கணும்னு ஒதுக்குறாரா? கேட்டு சொல்லுங்க. என்னதான் சாஸ்திர சம்பிரதாயம்ங்கிற போர்வையை போத்திருந்தாலும் உள்ளூர தோப்பனாருங்கிற துடிப்பு இருக்கத்தானே செய்யும். அப்ப கௌரவத்தை பார்க்காம எங்க ஆட்டுக்காரர்கிட்ட வந்து நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்க ஆட்டுக்கு வாங்க மாப்பிள்ளை கூப்பிட சொல்லுங்க. அது எப்படி? அப்படி செஞ்சா அக்ரஹாரத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் இவரை பார்த்து கைவிட்டு சிரிச்சிட மாட்டா. அதை பார்த்தா ஒண்ணு கதி அதோ கதி ஆயிடும். ஒண்ணு மட்டும் முக்கியம் இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம் அதை விட முக்கியமாச்சே. எது முக்கியம்னு அவரே முடிவு பண்ணட்டும். சொன்னா கேளுடா. யாரை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ண நீ? என்னடா தெருவுல நின்னுட்டு 4 பேர் பார்த்து சிரிப்பாங்கடா. இதா சிரிச்சா சிரிக்கட்டும். இப்ப மட்டும் சிரிக்காமலா இருக்காங்க? இந்த பர்றா, நான் உன்னை பெத்தவன். நான் எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு இன்னொரு கல்யாணம் நடத்தியே தீருவேன். எது? ஏண்டா கைய வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? பின்ன என்ன பேசுறாரு? அந்த ஆளு இந்த ஆளுங்க மரியாதை இல்லாம தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம்னு திமிரா? அந்த மனுஷன் கேட்கறது என்னடா தப்பு? ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்க முடியும் எந்த அப்பன் தான் ஆசைப்பட மாட்டான். சரி, இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு? என்ன குறை இல்ல, கல்யாணம் இன்னும் கண்ணு கழியாம இருக்கா. அது ஒண்ணு பத்தாதே. அது ஏன் தப்புமா? யார் தப்போ எனக்கு அதை பத்தி இல்ல. இந்தாடா இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப நான் சொல்றேன். இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும். நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு ஆகணும். இல்ல எங்க 2 பேருமே உயிரோட பார்க்க முடியாது. இப்ப என்ன, உங்க 2 பேத்துக்கும் வம்சாவிருத்தி வேணும் அதானே? ஆமா, ஏற்பாடு பண்றேன். மாடி. போங்க எல்லாரும். இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு போங்கம்மா. போவீங்களா? அங்க எங்க போற பரத்தால? ஆத்துக்கு. ஆத்துக்கு இந்த பக்கம் தான் போணுமா? போ அந்த பக்கம். போயா போ. ஒண்ணுமே யார் வரக்கூடாது. ஏய்யா, உனக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியுமில்ல? பஞ்சாங்கம் எதுக்கடி இப்போ? அட புரியாம பேசாத, போய் எடுத்து பா போ. இன்னைக்கு அமிர்த யோகம், எல்லா அம்சமும் இருக்கு. அற்புதம்.